அண்ணி, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இந்த வீட்ல என்னதான் நடக்குது? பமி, நீ முதல்ல என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? கரண் ஜெயில இருக்கானா அதுக்கு பிரீத்தா தான் காரணம்னு சொன்னல. எங்க எல்லாருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உனக்கு புரிய வச்சு சலிச்சு போயிட்டேன். இன்னும் உனக்கு அந்த விஷயம் புரியவே இல்லை. நீ பார்த்தல, இன்னைக்கு அக்ஷயோட போன் பிரீத்தா, ஸ்ருதி, சமீர் அப்புறம் கிருத்திகா கிட்ட இருக்கு. இப்ப நான் உனக்கு கேட்கட்டுமா? பிரீத்தா முன்னாடி ஜெயில இருந்தப்ப நம்மள யாருக்காவது அக்ஷயோட போனை தேடணும்னு கொஞ்சமாவது தோணுச்சா? நம்ம வீட்டு குழந்தை நிரபராதின்னு நிரூபிக்க போன் வேணும் நமக்கு தோணுச்சா? தோணல. ஆனா பிரீத்தா ஜெயில இருந்து வெளில வந்த உடனே அவ செஞ்ச முதல் வேலை, அவ அக்ஷயோட போனை முதல்ல எடுத்துட்டு வந்தா. அதோட அந்த போன்ல இருந்த ஆதாரத்தை வச்சு அவன் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும்னு போராடிட்டு இருக்கா. அவ என்ன நினைச்சாலும் அத என்னோட பிரீத்தா செஞ்சு காட்டிட்டா. நான் உன்கிட்ட இததான் அடிக்கடி சொல்லுவேன். பிரீத்தா எங்க வீட்டுக்கு கிடைச்ச வரம். எப்பெல்லாம் இந்த வீட்ல பிரச்சனை வந்ததோ அப்பெல்லாம் அவதான் எங்க முன்னாடி வந்து கவசம் மாதிரி இருப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் என் பொண்ணு நிச்சயமா வெற்றி அடைவா. இந்த போனை வச்சு அவ என் கரனை நிரபராதி நிரூபிப்பா. பம்மி, என்னோட 2 குழந்தைங்களும் நிரபராதிங்க. என்னோட பிரீத்தா, என்னோட கரண், அவங்க எந்த தப்புமே பண்ணல. என் குழந்தைங்க நிரபராதிங்க. அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பிரீத்தா கூடிய சீக்கிரமே என்னோட கரணை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துருவா. நீ இன்னைக்கு மத்தியானம் என்ன கேட்ட? அண்ணி, உங்களோட சின்ன மருமக எங்க காணும்னு கேட்டல. வெளியில ஊர் சுத்த போயிருப்பான்னு சொன்ன. பம்மி, என்னோட சின்ன மருமக ஊர் சுத்தலாம் போல. அவ ஆதாரத்தை கலெக்ட் பண்றதுக்காக போயிருப்பா. அதுவும் அவளோட புருஷனை, என்னோட கருணை ஜெயில இருந்து விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக. நீ எப்பவுமே என்னோட பிரீத்தாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப பாரு, உண்மைதான் உன் கண்ணு முன்னாடி இருக்குல்ல. என் பிரீத்தா கரணை கூட்டிட்டு வந்துருவா. அதுவும் கூடிய சீக்கிரம் என் கரணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. அண்ணி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. பிரீத்தாவை புரிஞ்சுக்கிறதுல நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் பிரீத்தாவை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா ஷர்லின் விஷயத்துல 1000% கரெக்ட். அந்த பொண்ணு தப்பானவ. ரிங்டோன் சத்தம் இங்கதான் எங்கேயோ வருது. அந்த ரூமா? அது ஷர்லின் ரூம். அட, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ரிங்டோன் சவுண்ட் பக்கத்துல இருக்க ரூம்ஸ்ல இருந்தும் கேட்கலாம். சோ அதையும் செக் பண்ணனும். பக்கத்துல இருக்கிறது மைராவோட ரூம். அப்பனா மைரா யாரா வேணாலும் இருக்கலாம். எதுவும் புரியல. நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னெல்லாம் நடந்தது? அத நீ பண்ணியா? ஆமாவா இல்லையா? சும்மா லெக்சர் எடுக்காத. லெக்சர் எடுக்க கூடாது. அது சரி, இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இது ஒன்னும் சாதாரண போன் இல்ல. இந்த போனை தெரியுதா இப்ப மொத்த வீடு சுத்திக்கிட்டு இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. ஆனா என்கிட்ட லெக்சர் கொடுக்காதன்ற. எதுக்கு கொடுக்க கூடாது? பிருத்வி, நீங்க ஷர்லின் ரூம்ல என்ன பண்றீங்க? நான் தோத்துட்டேமா. புரிய வச்சு கழிச்சிட்டேன். தோத்து போயிட்டேன். ஷர்லின் அன்னைக்கு இங்க பாரு, இவங்க பிரெக்னன்ட். இங்க அங்கன்னு வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நான் இவங்க கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா? இங்க பாருங்க, யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். எப்படி ஓடுறது குதிக்கிறதெல்லாம் உங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன். ஆனா நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. எனக்கு என்ன, அவங்களுக்கு தான் நல்லது. அதை விட்டுட்டு என்னையே லெக்சர் கொடுக்காதன்றாங்க. நான் தோத்துட்டேமா. நீ ஏன் உங்களுக்கு புரிய வை. இங்க
என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாங்க இங்க ஒண்ணு செக் பண்ணணும். ஓ காட், இவங்க மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்றாங்க. மறுபடியும் ஃபோன் அடிக்க போகுது. ஓ நோ நோ நோ, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. ஓ அக்கா, ரிங் எங்கேயுமே அடிக்கலையே. பேட்டரி காலி ஆயிடுச்சுரி. போனும் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ணி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் என் போன்ல இருந்து பண்றேன். உங்களுக்குலாம் என்ன வேணும் சொல்லுங்க. உன் ரூம்ல இருந்து ரிங்டோன் சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. எந்த ரிங்டோன் சத்தம்? உன்னோட போன் அடிச்சிட்டு இருந்தது. இந்த ரிங்டோன் யாச்சும் சேஞ்ச் பண்ண, அப்பதான் யாராவது உன் நம்பருக்கு கால் பண்ணா கூட உன் போன் அடிக்க கூடாது, இதோடைய ரிங்டோன் கேட்க கூடாது. இந்த மொத்த பிரச்சனையும் இந்த ரிங்டோனாலதான். அண்ணி இது அந்த ரிங்டோன் இல்ல. சமீர், நான் இங்கதானே நின்னுட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம எனக்கு கால் பண்ற? இங்க என்னதான் நடக்குது? ஒன்னும் இல்லாத அண்ணி, வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க வரோம். வாங்க அண்ணி. என்ன நடக்குது? நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஃபைனலி பிரீதா என் லைஃபை விட்டு போயிட்டா நினைச்சா, ஆனா இல்ல, இவன் என் லைஃபை விட்டு போக மாட்டா. கரண் எனக்கு சொந்தமாகவும் விட மாட்டா. நான் என்ன பண்றது? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? யாரும் என் கையில இருந்து எல்லாத்தையும் பறிச்ச மாதிரி இருக்கு. இப்ப மொத்த ஃபேமிலி எனக்கு அகெயின்ஸ்டா ஆயிடுச்சு. ஓ, ஹே, ஷர்லினோட போனை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு தடவை மஹேரா போனையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ரிங்டோன் மேட்ச் ஆச்சுன்னா, அப்படின்னா முட்டாள் நம்பர் 3 மஹேராவா தான் இருக்கும். அண்ணி நான் டயல் பண்றேன். அண்ணி இந்த ரிங்டோன் ஒண்ணு சேமா இல்லையே. போனை கட் பண்ணு. எல்லாரும் போனுக்கும் கால் பண்ணி பிரயோஜனமே இல்ல. அக்ஷய் போனுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இதுல இருந்தே கால் பண்ணலாம். வாங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லு. அக்ஷயோடைய மர்டர் மிஸ்டியோட மூணாவது ஆள், மூணாவது ஆங்கிள் நீதானா? நீ யாக்கு இல்லையா? உன்னுடைய போன் ரிங்டோன் ஏன் அடிச்சுது? எதுக்கு இப்போ போன் அடிச்சுது? உனக்கு ஐடியா இருக்கா? நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல, எவ்வளவு பேனிக்டா இருந்தேன். நான் கண்டிப்பா மாட்டிக்கிட்டேன், நான் அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீயும் உன்னுடைய போனும் சேர்ந்து இப்போ மாட்டிக்கிட்டீங்க. பிருத்வி, இது ஏன் போன் தான். போனா ரிங்டோன் வரதா செய்யும், and it's not a big deal. அடடடடடா, சுத்தி வளைச்சி பேச உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பெரிய புத்திசாலியா? ஆனா சுத்தி வளைச்சி பேசாத. இது ஒண்ணு விளையாடுற நேரம் இல்ல, இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான நேரம். அக்ஷய் மர்டர் நடந்திருக்கு, அக்ஷய் கொலை பண்ணிருக்காங்க. அண்ட் அவனுடைய போன்ல 3 நம்பர் சேவ் ஆயிருக்கு. 3 நம்பர்ஸும் டயல் ஆயிருக்கு. முட்டாள் நம்பர் 1, முட்டாள் நம்பர் 2, முட்டாள் நம்பர் 3. இது வரைக்கும் நாகினமோ நான் தான் முட்டாள் நம்பர் 3ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, முட்டாள் நம்பர் 3 வேற யாரும் இல்ல, நீதான். நீன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடுறதுனால உண்மையை மறைக்க முடியாது பேபி. யூ நோ வாட், உங்க எல்லாரையும் விட என் மூளை ரொம்ப வேகமா வேலை பார்க்கும். இல்ல, இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுனால உண்மையை ஒண்ணும் மறைக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? நான் இப்படிங்கிறதுக்குள்ள விஷயத்தை புரிஞ்சுப்பேன். ஆனா இந்த முறை எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. எப்பவும் எப்படியாவது கண்டுபிடிச்சு பிரச்சனையோட ஆணிவேர் வரைக்கும் போயிடுவேன். ஆனா இந்த முறை தான் மிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருந்திருக்கணும். முட்டாள் நம்பர் 3 நீதான்னு தெரிஞ்சிருக்கணும். நீதான். யூ நோ வாட், எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கணும், அன்னைக்கே புரிஞ்சிருக்கணும். ஏன்னா அன்னைக்கே நான் உன்கிட்ட மேகா என்ன பிளாக்மெயில் பண்றான்னு சொன்னேன். ஏன்னா அக்ஷய் போன்ல எனக்கு எதிரா ஆதாரம் இருக்குன்னு சொன்னேன். அன்னைக்கே நான் புரிஞ்சிருக்கணும், வேற யாரும் கிடையாது. அந்த மூணாவது ஆள், மூணாவது முட்டாள் நீதான். அது நீ
நீ எதுக்கு என்கிட்ட சொல்லல? Why did you do this? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த சிச்சுவேஷன் எவ்வளவு கிரிட்டிக்கல் தெரியுமா? போலீஸ் பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் அக்ஷய் கொலை பண்ண மர்டரை பிடிக்கிறதுக்காக. ஆனா நீ என்கிட்ட அவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. அந்த மூணாவது ஆள், அந்த மூணாவது முட்டாள் நீ தானே என்கிட்ட சொல்லல. Why? உனக்கு ஒண்ணு தெரியுமா? You are an idiot. நீ idiot தான். நான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்றேன், எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. எதுக்கு என்கிட்ட மறைச்ச? Tell me. அக்ஷய் கொலை பண்ணது நீயா இல்லையான்னு. I am asking you something. அக்ஷய் கொன்னது நீயா இல்லையா? நான் தான் பண்ணேன். நான் தான் அக்ஷய் கொலை பண்ணேன். Unbelievable. Unbelievable. நீயா? நீ அக்ஷய் கொலை பண்ண? பேபி நீதான் அக்ஷய் கொலை பண்ணியா? நீதான் அந்த மர்டரா? நீதான் அவனை கொலை பண்ணியா? ஆனா இது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கேம் விளையாடிக்கிட்டு இருந்த. கேம் தான் விளையாடிக்கிட்டு இருந்த. உனக்கு ஞாபகம் இல்ல? மறந்துட்டியா? நீ என்ன பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்த? என்கிட்ட கேட்டுட்டு இருந்த, பொண்ணு பேபி நீதானே அக்ஷய் கொலை பண்ண? பொண்ணு பேபி நீதானே அக்ஷய் கொலை பண்ணன்னு கேட்ட. ஆனா உண்மையான கொலைக்காரன் நீதான். அது நீதான். நீ பொண்ணு பேபியோட கேம் விளையாடுறியா? மன்னிச்சிட்ட. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ எதுக்கு நீ அவனை எப்போ எதுக்கு மர்டர் பண்ணன்னு சொல்லு. ஒரே ஒரு முறை கூட நீ இந்த விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஒருவேளை உனக்கு அக்ஷயோட ஏதாவது ப்ராப்ளம் ஆகியிருந்தா, ஏதோ ஒண்ணு சண்டையோ இல்ல உன்னை பிளாக்மெயில் பண்ணனோ இல்ல ஏதோ ஒண்ணு வாட் எவர், ஒரு முறை என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும்ல. நான் உன்னை ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பேன்ல. நீ ஏன் என்கிட்ட சொல்லல? எப்ப சொல்றது? மத்தியானம் சொல்லிருக்கணுமா? அதுவும் நீ இந்த கிருத்திகா கால விழுந்து கிடந்தையே, இல்ல ராத்திரி சொல்லிருக்கணுமா? நீ பிரீதா பத்தி கனவு கண்டுட்டு இருந்தப்ப, இல்ல பகல சொல்லிருக்கணுமா? என்ன நீ தான் எந்திரிச்சதும் லூத்தர்ஸ் நினைச்சு பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிருவே. இவங்க மனசுல எப்படி இடம் பிடிக்கலாம், கிருத்திகா எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரீதாவை எவ்வளவு காதலிக்கிறேன்னு அவளுக்கு எப்படி புரிய வைக்கலாம், இதெல்லாம் தானே யோசிச்சுட்டு இருந்த நீ. ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, என்ன ஷட் அப்? என்ன ஷட் அப்? எனக்கு நீ என் பேச்சு கேட்டு தான் ஆகணும். நீ 1000 முறை சொல்வ பேபி ஐ லவ் யூ, பேபி ஐ லவ் யூன்னு. ஆனா எனக்கு அப்படி ஃபீல் ஆனதே இல்ல. ஒருவேளை நீ என்ன காதலிக்கிறதா இருந்தா நீ கிருத்திகாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருப்ப. நீ என்ன காதலிக்கிறதா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருப்ப. நீ மட்டும் என்ன உண்மையா காதலிக்கிறதா இருந்தா கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து கேம் பிளான் பண்ண போறத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருப்ப. ஆனா நீ சொல்லவே இல்லையே பிருத்வி. நீ பிரீத்தாக்கு தான் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்ன. நீ என்ன காதலிக்கிறியா பிருத்வி? நீ என்ன காதலிக்கல. நான் அன்னைக்கு உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் பிரீத்தா கிட்ட எதுக்காக சொன்னேன், நான் உன்கிட்ட எதுக்காக சொல்லவே இல்லைன்னு கூட சொன்னேன். நீ எப்ப போய் சொல்றத நிறுத்துவ பிருத்வி? இப்பவாவது உண்மையா சொல்லு. நீ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கு காரணம் நான் உன் மேல கோவப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான். நீ எப்பவுமே என்ன காதலிக்கிறன்னு தான் சொல்லுவ பிருத்வி. ஆனா நீ என்ன காதலிக்கிறத எப்பவோ நிறுத்திட்ட. எப்ப பார்த்தாலும் பிரீத்தா முகத்தையே தான் பாத்துட்டு இருக்க. இப்போ கிருத்திகா முகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. என்னைக்காவது என் முகத்தை பாத்தியா? உனக்கு தோணுச்சா நான் எவ்வளவு தனிமரமாயிட்டேன் தெரியுமா? என்னைக்காவது என் முகத்தை பார்த்து நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? சந்தோஷமா இருக்கனா, சோகமா இருக்கனா, டென்ஷனா இருக்கனா, தனியா இருக்கனா, இந்த மாதிரி எதுவுமே நீ பாக்குறது இல்ல. என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. என்னுடைய வாழ்க்கை நரகமானது என்னுடைய முகத்திலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உனக்கு என் முகத்தை கூட பார்க்க டைம் இல்ல. Baby, I'm sorry, baby. Baby, I'm really sorry. சாரி சொல்ற நேரம்லாம் கடந்து போயிடுச்சு. காலம் கடந்து போயிடுச்சு. என்னைக்கு அக்ஷய் எனக்கு கால் பண்ணானோ அப்ப கிருத்திகா உன் கூட இருந்தா. அன்னைக்கு கூட நீ என் கூட இல்ல பிருத்வி. அக்ஷய் கால் பண்றான். ஹலோ. வாவ், இத்தனை நாளா நான் 1-2 பேர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட குரல் இன்னைக்கு கேட்டேனா நல்லா இருக்கு. அக்ஷய் ஏன் இப்ப போன் பண்ண? பை தி வே, இது ஒன்னும் ஃபார்மல் கால் கிடையாது. இது உறவுக்காரங்களுக்கு பண்ற காலும் இல்ல. நான் உனக்கு போன் பண்ணி ஷெர்லின் எப்படி இருக்கன்னு கேட்க மாட்டேன். இல்ல 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 இல்ல. ஏன்னா நீ எப்படி இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோகமா இருக்க, டென்ஸ்டா இருக்க, ரொம்ப சேடா இருக்க. ஏன்னா உனக்கு பிறக்க போற குழந்தையோட அப்பா எனக்கு ஆகாத மனைவி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வாட் பேபி,
அக்ஷய்க்கு இது தெரியுமா? அக்ஷய்க்கு இதெல்லாம் தெரியுமா? நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் தான் அப்பான்னு. நான் அப்பான்னு நீ அம்மான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி எப்படி தெரியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நான் உனக்கு கால் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, ப்ளீஸ் என்ன வந்து பாருன்னு சொன்னேன்ல. அன்னைக்கு நம்ம 2 பேருக்குமே அக்ஷய் அங்க இருந்த விஷயம் தெரியல. அன்னைக்கு நான் உன்கிட்ட நம்ம குழந்தைய பத்தி நினைக்கும் போது டென்ஷனா இருக்கு, குழந்தைக்கு எதுவும் ஆடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட. அந்த எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே அக்ஷய் ரெக்கார்ட் பண்ணிட்டான். பேபி என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இங்க பாரு பேபி, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். வாட்? மறுபடியுமா? நீ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ற? ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கூட டாக்டர் கிட்ட வரியா? ப்ளீஸ். என்ன இப்படி எல்லாம் பேசுற பேபி? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். நம்ம என்ன விளையாடிக்கிட்டா இருக்கோம்? ஒருவேளை நீ மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு தோணுச்சுன்னா ஆப்வியஸ்லி அது என் குழந்தை தானே இருக்கும். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரிஷப் குழந்தை. ஆனா உண்மை நமக்கு தானே தெரியும். நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த குழந்தை நம்மளுடையதுன்னு. நான் தெரியும் அப்பா, நீ தெரியும் அம்மா, இல்லையா? டாக்டர் கிட்ட அஃப்கோர்ஸ் வருவேன். ஏன் வர மாட்டேன்? இங்க பாரு, நம்ம டாக்டர் கிட்ட போனதுமே ஒருவேளை நீ நிஜமாவே பிரெக்னெண்டா இருந்தா டாக்டர் பார்த்து செக் பண்ணி சொல்லுவாரு, வாழ்த்துக்கள், ஒரு குட்டி பிருத்வி வர போறான்னு. அப்போ உனக்கு அக்ஷய் கால் பண்ணி இது எல்லாத்தையும் சொன்னானா? இன் ஷார்ட் அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணானா? அவன் எனக்கு கால் பண்ணப்ப எதுவும் என்கிட்ட கேட்கல. உனக்கும் எனக்குமான உறவை பத்தி அவனுக்கு எல்லாமே தெரியும்னு கொஞ்சம் கூட அவன் காட்டிக்கவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் நம்ம வீடியோ ஷூட் பண்ணாலும் அதை எனக்கு அனுப்பினான். நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? இங்க பாரு பேபி, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். வாட்? மறுபடியுமா? இது எப்பவும் நடந்த விஷயமாச்சு. நானும் பிருத்வியும் பேசிக்கிட்டது. நாங்க எங்க பொறுக்க போற குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப அக்ஷய் எங்க இருந்தானா? அது எப்படி எங்களுக்கு தெரியாம இருக்கும்? பிருத்வி கிட்ட சொல்லிடலாம். அக்ஷய் கால் பண்றான். ஹலோ, எப்படி இருக்கு அந்த வீடியோ? அத நான் தான் ஷூட் பண்ண, உனக்கு தெரியுமா? ரொம்ப நேர்த்தியா இருக்குல்ல? இப்ப குரலை கேட்டோன்னே யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பியே? இல்ல சொல்லணுமா? நான் ஒரு சாதாரணமான மனுஷன், அக்ஷய். உனக்கு என்ன வேணும் அக்ஷய்? வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மனுஷன் முன்னாடி அவனோட பலவீனத்தை சொல்லிட்டா நேரா விஷயத்துக்கு வந்துருவான். சரி, நானும் வந்துடுறேன் விஷயத்துக்கு. ஐ மீன் பணத்தை பத்தி தான். எனக்கு 25 லட்சம் ரூபா வேணும். அதுவும் நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்குள்ள. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு கிருத்திகாவும் பணம் தர்றா, பிருத்திவியும் தர்றான். கிருத்திகா என்ன? கிருத்திகா எனக்குமான சீக்ரெட் லவ் ஸ்டோரியோட சீக்ரெட் வீடியோஸ் அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் பிருத்வி என்ன பண்ண? ஏன்னா அவன் கிருத்திகா முன்னாடி ஹீரோ வாங்கணும்னு நினைக்கிறான். நான் இவங்க 2 பேருடைய சீக்ரெட்ஸும் சீக்ரெட்டா வச்சிருக்கேன். உன்னோடதையும் வச்சுப்பேன். அதுக்குள்ள நீ 25 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துட்டனா உன்னை அந்த குடும்பத்தோட மருமகங்கிற பதவியை விட்டு இறக்க மாட்டேன். ஹே, இல்ல இத நீ பிளாக்மெயிலா நினைக்காத. கண்டிப்பா இல்ல. இது என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன வயசான காலத்துல ஜாலியா இருக்கணும்ல, சீரியஸ்லி. அதனால பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் எல்லாரும் பணம் தர்றாங்களே, அதனாலதான் சொல்றேன், நீ ஏன் கொடுத்துரு. நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு 25 லட்சம் ரூபாய். அட்ரஸ் உனக்கு தெரியும்ல, அதே இடம். அங்கதானே உன்னோட பிருத்வியும் வரப்போறான். அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் பிருத்விக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, உன்னோட அந்த மென்டல் பிருத்வி இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் கை கால்லாம் நீளம். அது எனக்கு சுத்தமா செட் ஆகாது. ரைட்? சோ ஸ்வீட் ஹார்ட், இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மத்தியில மட்டுமே இருக்கட்டும். நாளைக்கு நடக்க போற குடுக்கல் வாங்கலும் உனக்கும் எனக்கும் நடுவுலயே இருக்கட்டும். சோ நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு 25 லட்சம் ரூபாயோட வந்துரு. சரியா?